இன்டீரியரை பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ண என்ன பண்ணணும்? ஹீட்டான ஸ்மெல் வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா சமைக்கிறது இல்லைன்னா இந்த முட்டி இந்த இடம் வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து காப்பு உள்ள விழுந்துடும். அப்போ நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சி இன்டீரியர் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு சைட்டில் ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். சூப்பராக எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கஸ்டமர் டவுட்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்குன்னா கூட சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கிளியர் பண்ற மாதிரி பிளான் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கிறது வந்து எங்கன்னா கிச்சன்ல தான் நிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிச்சன் மாடுலர் கிச்சன் வெர்சஸ் செமி மாடுலர் கிச்சன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்க. மாடுலர் கிச்சன் அப்படின்னா காலியான இடம் இருக்கும். நம்ம அதில் வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறது. இப்போ என்னென்னா ஒரு துணி வாங்கி டெய்லர்கிட்ட கொடுக்குறோம், அவர் நம்ம அளவெல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம முதுகு பின்னாடியோட பாக்கெட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணலாம். செமி மாடுலர்னா ஸ்லாப் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ சிங்க் ஒரு இடத்துல இருக்கும், கேஸ் ஒரு இடத்துல அவங்க முதல்ல பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண முடியுங்கிறது பண்ணணும். இப்போ ரெடிமேட் செட்டை மாதிரி சம்டைம் எதுவும் லைட்டாக பிடிச்சிருந்து டைட் ஆகிக்கலாம், லூஸ் பண்ணலாம், டைட் பண்ணலாம், அந்த மாதிரி ரெண்டாவது கொஸ்டின், கிச்சன் பிளான் பண்ணும்போது முக்கியமாக என்னென்ன கவனிக்கணும்? கிச்சன் பிளான் பண்ணும்போது முதல்ல ஹைட்டு கவனிக்கணும். ஏன்னா சமைக்கிறது இல்லைன்னா இந்த முட்டி இந்த இடம் வலி அதிகமாக இருக்கும். ஹைட்டு இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்டு 3 ஃபீட்லாம் ஒரு சிலர் போடுவாங்க. 3 ஃபீட் போடக்கூடாது, 2.9 போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் ஷார்ட்டாக இருக்கேன், எனக்கு இன்னும் ஷார்ட் வேணால் 2.6 கூட வைக்கலாம். செமி மாடலரில் வந்து நீங்கள் ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி மேடை போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் யூனிட்டை மட்டும் நம்ம பிளான் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ஹாப் தானே விரும்புகிறாங்க. ஹாப்ல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்களா? இப்போ நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹாப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சஜெக்ஷன் வந்து தேவைப்படாது. 90% வந்து அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க, 10% தான் வந்து ஹாப் போவாங்க. என்னென்னா இப்போ நீங்கள் ரெகுலராக சமைக்க மாட்டீங்க, வீட்டில் வந்து நார்மலாக ரொம்ப ஜஸ்ட் குக்கிங்னா ஹாப் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஹாப் வந்து நம்ம ஸ்லாப் ஒரு கட் பண்ணி புதைக்கிற மாதிரி இருக்கும், அது கீழே ப்ரொஜெக்டாக இருக்கும். இப்போ மாடுலர்னாலும் செமி மாடுலர்னாலும் ரெண்டுமே கட் பண்ணி புதைக்கிற மாதிரி தான். கிளாஸ் டாப் தான் இருக்கும். நம்ம இந்தியன் தமிழ்நாடு ஸ்டைலில் குக் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, ஹாட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து கிளாஸ் டாப் வந்து சீக்கிரமாக இதாகும். தண்ணி நம்ம ஊரில் வந்து மேடையை வாஷ் பண்ணுவாங்க, அப்போ சைடு வழி உள்ள தண்ணி போக வாய்ப்பு இருக்குது, உட் ஒர்க் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஹாப் வந்து நீங்கள் கட் பண்ணி இப்போ ஒரு ஹாப் வாங்கி மாட்டிட்டீங்க, ஒரு மாடல் ஒரு பிராண்டில் வாங்கி செட் பண்ணியாச்சு. அந்த பிராண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா ஹாப்போட சைஸை வந்து மாற்றிடுச்சு. இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தாண்டும் போது அப்போ நீங்கள் என்ன புதுசாக ஹாப் வாங்குறீங்கன்னா அது பெருசாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படி ஒன்று மாட்டலாம், கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டலாம். சின்னதாகிடுச்சுன்னா அப்போ தான் பிரச்சனை. ஏன்னா அது வந்து ஹாப் உள்ள விழுந்துடும். அப்போ நீங்கள் என்னென்னா மேடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஹாபில் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக இருக்குது. தேர்ட் வந்து ஆர்ஓ யூனிட். ஆர்ஓ வந்து அண்டர்சிங் ஆர்ஓ, மேலே வைக்கிற ஆர்ஓ இருக்குது. 2 டைப் ஆஃப் ஆர்ஓ இருக்குது. இப்போ சிங்கில் உங்களுக்கு டேப் செட் பண்ணி தண்ணி பிடிக்கணும்னா அண்டர்சிங் ஆர்ஓ, நார்மலாக யூனிட் வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்ஓ. அண்டர்சிங் ஆர்ஓ எப்பவுமே பவர் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு மோட்டர் இருக்குது, நீங்கள் தண்ணியை ஆக்சஸ் பண்ணும்போது தண்ணி வர்றதுக்கு ஒன்று. இது வந்து தண்ணி பிரச்சனை ஆர்ஓ தண்ணி ஃபில் ஆகுறது வரைக்கும் நம்ம போட்டால் போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்ஓ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்சிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிளான் பண்ணணும். பட் நான் இது வரைக்கும் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன், கீழே வச்சா அழகா பைப்லயே வந்துரும்ல, நம்ம இப்படி தூக்கி தூக்கி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு எப்பயும் மழை டைம்ல கரண்ட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதை யோசிச்சுக்கிட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்ல வந்து சாஃப்ட் க்ளோசிங் அப்படின்னு யூஸ் பண்றோம்ல, சாஃப்ட் க்ளோசிங், அதே மாதிரி டேண்டம் அக்சசரிஸ், அது கண்டிப்பா தேவையா இல்லை எப்படி? இப்போ வந்து ஒரு அப்கிரேடு தான். இப்போ நார்மல் ஹிஞ்சஸ்லேருந்து ஒரு அப்கிரேடு தான் வந்து சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ். இப்போ மெதுவாக போய் மூடும், டப்பு டப்புன்னு அடிக்காது. இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து கபோர்டை மூடணும்னா டப்புன்னு போய் அடிக்காது, நார்மலாக போய் மெதுவாக க்ளோஸ். அது வந்து அப்கிரேடு தான், நல்ல சாஃப்ட் க்ளோசிங் யூஸ் பண்ணலாம். ஆக்சரிஸ் வந்து எஸ்எஸ் வந்து நம்ம தண்ணி வந்து க்ளீன் பண்ணி போடணும், அதை வாஷ் பண்ண முடியாது, துடைக்க தான் செய்யணும். கையை ஒரு சில இடங்களில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால டேண்டா வந்து என்ன சைஸில் வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். 1 அடி 2 அடி 3 அடி விட்டு எல்லாத்துலேயுமே அந்த உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேண்டம் ஆக்சஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா டேண்டம் மாடிஃபிகேஷன் இப்போ என்னென்னா அப்டேட் ஆகிடுச்சு. அது நார்மல் எஸ்எஸ் வந்து அப்டேட் ஆகி டேண்டம் ஆகுது. அதை நம்ம பிளான் பண்ணி இன்னொன்று அதில் பிவிசி கட்லெட் தான் இருக்கும், எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சன்லேயும் வந்து ஹேண்டில்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ பார்த்தா ஹேண்டிலே காணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பேர் என்ன, இதோட யூஸ் என்ன? இது வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில். இப்போ ஹேண்டில் ப்ரொஜெக்டை வெளியே தெரிய வேண்டாம்,
பார்க்க லுக்கு நல்லா நினைக்கிறவங்களுக்கு இது போடலாம் ப்ரொஃபைல். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு, சில்வர், ஆன்டிக், அதே மாதிரி ரோஸ் கோல்டு, பிளாக், இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொன்று இதை விட அட்வான்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் நார்மல் ப்ரொஃபைல் ஐட்டம். ஜி ப்ரொஃபைல் உள்ளே ஹேண்டில் இருக்கும். டோர் மட்டும் தான் வெளியே தெரியும், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் காடி எடுத்து கன்சீல் ஹேண்டில் இருக்குது. ப்ளஸ் டேப்பர் கட்டிங் இருக்குது. ஸோ ஹேண்டில்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், இன்டீரியரை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இன்டீரியரை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று க்ளீன் பண்ணணும், தொடச்சி மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று குப்பை சேர்க்கக்கூடாது, அது ஒன்று. இன்னொன்று ஹிஞ்சஸில் ஏதாவது ரஸ்ட் ஆகிடுச்சுன்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணணும். டோர் இப்படி ஒரு டோர் இருக்குன்னா இந்த டோர் இப்படி வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. டோர் ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடாது. உள்ள வச்சுனாலோ குழம்பு கொட்டிடுச்சுனாலோ எல்லாம் உடனே தொடச்சி க்ளீன் பண்ணால் போதும். அப்போ வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். சேனல்ஸ்ல எல்லாம் சவுண்ட் வருதுன்னா உடனே கோகனட் ஆயில் போடலாம். ஜஸ்ட் நம்ம பெருசாக ஒன்றும் கிடையாது, சும்மா நார்மல் தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம அழகாக பார்த்துக்கிட்டாலே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நல்ல லைஃப் வரும் இன்டீரியர். இது வந்து கார்டு வைஸுக்கு. உட்டுக்கு வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, தண்ணி பட்டா உடனே அதை அரெஸ்ட் பண்ண வேண்டிய வழியை பண்ணணும். இன்னொன்று வந்து லேமினேட்டில் வந்து இப்போ ஏதாவது அழுக்காயிடுச்சுனாலோ ஏதாவது ஆசிட் கீஸ் கட்டுச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணி அந்த சர்ஃபேஸை கிளியர் பண்ணணும், க்ளீன் பண்ணலாம். நான் வந்து 10 வருஷம் முன்னாடி பண்ண இன்டீரியர்லாம் இப்போ பார்க்கும்போது புது வீடு மாதிரியே இருக்கு. அதனால மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ வந்து அக்ரிலிக் அப்புறமா வந்து கிளாசி மேட்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இல்லையா? ஸோ கிளாசிக்கும் அக்ரிலிக்கும் மேட்டுக்கும் உள்ள அந்த ஒரு டிஃபரன்ஸை மட்டும் வந்து கிளாசி லேமினேட் இதோட கொஞ்சம் லுக் அதிகமாக இருக்கும். அது திக்னஸ் வந்து ஒரு 2 mm 3 mm திக்னஸ்ல இருக்கும். அக்ரிலிக் மேட் ஃபினிஷ் வந்து நார்மல் லேமினேட்ல மேட் ஃபினிஷ். இது வந்து கிளாசி. இது வந்து ஒன்றுக்கு என்ன டிஃபரெண்ட்னா காஸ்ட் ஒன்று. ஏன் காஸ்ட் அதிகமா இருக்கு ஆக்சுவலி? அது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், அதோட மேனுஃபேக்சர் வேற, இதோட மேனுஃபேக்சர் வேற. ஸோ ரெண்டோட ப்ரொடக்ஷன், ரெண்டோட பேஸ் மெட்டீரியல் எல்லாமே வேற. ஸோ எப்படி உங்களுக்கு பார்க்க அவ்வளோ சர்ஃபேஸ் இருக்குன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் இருக்கு மெட்டீரியல். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஹீட் ஆனால் ஸ்மெல் வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒன்று. ஆனா எல்லாருமே அதானே யூஸ் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. நம்ம அந்த கலர் அந்த கிளாஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும். நீங்க என்ன லுக் அந்த புக்கில் பாக்குறீங்களோ அதே தெரியும். அது இதுலயே தெரியும். ஆனால் இதுல வந்து 1% இதாகும் பிளைவுட் டூ அதை இது ஒட்டும் போது அது யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. பலன்னு இருக்கும். பட் கிளாஸி அப்படின்னாலே இப்ப நம்ம கண்ணாடியில எல்லாம் கை வச்சா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? அந்த மாதிரியே தெரியும் தானே? அந்த மாதிரி அக்ரிலிக்லயும் தெரியும், கிளாசி லேமினேட்ல தெரியும். என்ன பொறுத்தவரை எக்கனாமிக்கா இருக்கும். அதே மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ். அப்புறம் அதுனா கிளாசி லேமினேட்டே போகலாம். கிளாசில நல்ல லேமினேட்ஸ் இருக்கு, அதை சூஸ் பண்ணலாம். மேட் ஃபினிஷ் வந்து ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா எல்லாருமே கிளாசி தான் ஆசைப்படுறாங்க. எல்லாருக்குமே கிளாசி தான் இப்போ பிடிக்குது. அது ஒரு காலத்துல மேட் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து கிளாசி அப்புறம் அக்ரிலிக் வந்துச்சு. அடுத்தடுத்து புதுசாக மெட்டீரியல் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிட்டு போயிடணும். அப்டேட் தான் அதோட. ஸோ ஒரு சில இடங்கள்ல கிளாசி மேட் ஃபினிஷ் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இப்போ சிம்னி யூஸ் பண்ணாங்கன்னா கிச்சன்ல வந்து கிளாசி மேட் எது வேணாலும் போடலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சிம்னி நீங்க சொன்னனால கேக்குறேன், இப்போ எது பெஸ்டா இருக்கும், எந்த மாதிரி சூஸ் பண்றது? இப்போ சிம்னி பொறுத்த வரைக்கும் அடுப்போட சைஸை பொறுத்த வரைக்கும் சிம்னி வாங்கணும். இப்போ அடுப்பு வந்து ஒரு 700 mm இருக்குன்னா சிம்னி வந்து 600 mm போதும், கரெக்டா இருக்கும். இன்னொன்னு உங்களோட குக்கிங் ஸ்டைல். இப்போ வந்து நீங்க ஹாட் வாட்டர் போட்டாலே சிம்னி ஆன் பண்ணணும். அடுப்பு ஆன் பண்ணா சிம்னி ஆன் பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சிம்னி ஆஃப் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சிம்னி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கு. இப்போ அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்கன்னா வுட் ஒர்க்கில் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா முதல்ல சிம்னியை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அந்த ஆயிலாம் துடைக்கணும். ஏன் கிளாசி இதுவும் எக்ஸ்ட்ரா அதிகமாக போடுறாங்கன்னா ஈஸியாக துடைக்கலாம். சிம்னி ஒழுங்கு ஆக்சஸ் பண்ணல, சிம்னி ஒழுங்கு இதாகலைன்னா இந்த கிளாஸியை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். நீங்க இப்போ கிளாஸிக்கு மேட்டுக்கு ஏதாவது ரேட் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? ஆக்சுவலி மார்க்கெட்ல வந்து கிளாசிக்கு மேட்டுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கு. கடையில் 2 லேமினேட்டுக்கும் ரேட் டிஃப்ரெண்ட் தான். அதனால் நான் வந்து இன்டீரியர்ல கிளாசிக்கும் மேட்டுக்கும் ரேட் யாரும் நான் டிஃப்ரெண்ட் எதுவும் வாங்குறது இல்லை. நம்ம மேட் ஃபினிஷிங் ரேட்லேயே கிளாசி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் எங்களோட கம்பெனியோட வேத வாக்கு என்னன்னா, அதிக ஆர்டர் கொஞ்சம் லாபம் போதும். ஒரு வீடு எடுத்து நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து 10 வீடு எடுத்து 10 ரூபா சம்பாதிக்கணும். அதுதான் நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணுவாங்க தான். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்றது இல்லை. குவாலிட்டியாக கொடுக்கணும், ஒரு பெஸ்ட் ரேட்ல கொடுக்கணும், நல்ல அவுட்புட் கொடுக்கணும், அதே மாதிரி நல்ல கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி அவங்களை அடுத்தடுத்து வீடு பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை.